ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தானியாவோட அப்பாவும் அந்த சான்சலர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நீ நினைச்சது தானே அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்லிட்டு இருந்தாரு கேஷுவலா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உடனே சான்சலர் பாக்குறாரு, இங்க பாரு நான் எதுவும் தப்பு பண்ணேன்னு நினைச்சுக்காத, சூ ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அந்த ஃபேமிலி தான் ஏதாவது செய்யும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீ தாயா சூ குடும்பமே, நீ தான் அந்த குடும்பத்தோட தலைவன், நீ எடுக்கிற முடிவு தானே, பரவாயில்ல, உன் சுயநலத்துக்காக சில முடிவுகள்லாம் எடுத்துட்ட, அதுக்காக இப்படிலாம் ஒன்னும் சமாளிக்க வேண்டாம் அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பவே ஜியாங்ஷுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு எவ்வளவோ தடுக்க பார்த்தேன், பொண்ணை கடத்திட்டு போய் கூட வச்சிருந்தேன் பத்திரமா, ஆனா நீ எதையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் இதுக்கு மேல தெரிஞ்சு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா யாரு நான் உனக்கு யாரு, உன் கூட பிறக்காத தம்பி மாதிரி, என் பொண்ணு உனக்கு பிறக்காத பொண்ணு மாதிரி. தானியா எப்போதுமே மனசுக்குள்ள உன்ன ஒரு அப்பாவா தான் அவளும் நினைச்சிட்டு இருந்தா, இந்த நிலைமைக்கு நீ அவளை ஆளாக்கி வச்சிட்டு இருக்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெளியே ஜியாங்ஷு அவனோட கேம்ப்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். மீன் வலையில மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஆள் வந்து சொல்ல, நேர்ல பார்த்தாதான் நம்ப முடியும், இப்ப கிளம்புவோம் அப்படின்னு ஜியாங்ஷு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த ஜெயில் வாசல் கிட்ட மினாவோட அப்பா தானியா 3 பேரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா ஜியாங்ஷு அங்க வரவன் தானியாவை பாத்துட்டான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு மினாவோட அப்பாவை பார்த்து, சார் கொஞ்சமாவது அங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இங்க இருந்து கூட்டு போயிருங்க, பிளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல, எவ்வளவு கொடூர குற்றம் பண்ணவங்களா இருந்தா கூட சரி ஜெயில இருக்கும் போது குடும்பத்தை பார்க்க அலோ பண்ணுவாங்க, நான் ஒரே பொண்ணு என்ன பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு தானியா உள்ள போக, ஜியாங்ஷு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியா அப்பவும் ஃபோர்ஸ் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்றா. ஜியாங்ஷுவை கையை பிடிச்சிட்டான், ப்ளீஸ் போகாத தானியா அப்படின்னு. தானியாவோட அப்பா இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் மேல நான் வந்துட்டு சாக போற நேரத்துல ஒருத்தவங்க உண்மையதான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நான் உன்கிட்ட சொல்றேன், குடும்பத்தோட பேரு அப்படின்னு கண்டதையும் கட்டிக்கிட்டு இன்னும் இதுக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காத, போதும் எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்ல, வேற ஏதாவது கடைசி ஆசை இருக்கா உனக்கு அப்படின்னு அந்த சான்சலர் கேக்குறாரு. என் வாழ்க்கை ஃபுல்லா போர்லயே போயிருச்சு, போருக்காக நாட்டு மக்களுக்காகவே என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே கவலை அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணதான் நீ ஜியாங்ஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, ஜியாங்ஷு உன் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவான், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சான்சலர் சொல்றாரு. அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஏன் இப்ப அவள் நினைச்சு நான் கவலைப்படணும், இந்த கோட்டை கேவலமான அதிகாரிங்க கிட்ட விட்டு போறேன், கேவலமான ஆளுங்களை எல்லாம் கொல்லாம அதை நான் நாட்டை விட்டுட்டு போறேன்ல, அதை நினைச்சுதான் எனக்கு கவலை அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்ல, சான்சலர் வேகமா முறைக்க ஆரம்பிக்கிறான். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு முறைக்க ஆரம்பிக்க தானியாவோட அப்பா வாயிலிருந்து ரத்தமா துப்புறாரு. டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. என்ன ஆச்சுன்னு சான்சலரே ஒண்ணும் புரியாத மாதிரி பாத்துட்டு இருக்க. அப்படியே தானியாவோட அப்பா இவனை அடிக்கிற மாதிரி வந்துட்டு பொத்துன்னு அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. ஆளுங்க ஓடி வராங்க, செக் பண்ணி பாக்குறாங்க, இறந்து போயிட்டாரு, சீக்கிரமா தலைவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம அந்த சான்சலரே தவிச்சு போயிடுறான். இங்க வாங்க அப்படின்னு வெளியே போயிட்டு நம்ம ஜியாங்ஷுவை கூப்பிட, ஜியாங்ஷுக்கு புரியுது, நேரா உள்ள ஓடிடுறான். தானியாவை போக வேண்டாம் அசிஸ்டன்ட் தடுக்க பாக்குறான், ஆனா கண்டுக்காம அவ்வளவு வேகமா உள்ள ஓடி போயிடுறா. உள்ள போயிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல, இவர் கொண்டு வந்த சாப்பாடை தான் இவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, விஷம் கொடுத்ததுக்கான அடையாளம் தான் இருக்கு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியாக வந்துடுறா, அவங்க அப்பா பாடிய பாத்துடுறா. ஜியாங்ஷு திரும்பி பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு தானியா கிட்ட, இங்க பாரு இங்க இருந்து போயிடு, வராதுன்னு சொன்னல அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள மினாவோட அப்பா எல்லாம் ஓடி வந்துடுறாரு. தம்பி எந்திரா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. தானியா அப்படியே மயங்காத குறையா பக்கத்துல வந்துட்டு, அப்பா எந்திரிங்க, நான் வந்திருக்கேன்ப்பா, நான் லேட்டா வந்துட்டேன்ப்பா, சாரி அப்படின்னு கட்டி புடிச்சிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு பாக்குறான், தானியா அவங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே சான்சலரை பார்த்து தானியா, நீங்க இவ்வளவு கொடூரமா பிஹேவ் பண்ணணுமா, இந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணுமா, நீங்க அவ்வளவு கொடூரமான ஆளா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. தானியாவா ஆனா அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுங்களை கூப்பிட்டு இங்க கூட்டு போங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். தானியாவை ஆளுங்க கூட்டு போயிடுறாங்க. மினாவும் பின்னாடியே போறா. இங்க தானியாவோட அப்பா பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது, உங்களையும் பாத்துக்க தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி ஜெயில வைங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்து என்ன கைது பண்ண போறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சான்சலர் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உங்களுக்குள்ள பேசினதுக்கு அப்புறமா ஒரு உயிர் போயிருக்கு, அதுவும் நாளைக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு உயிர், அதை நாங்க சும்மா விட முடியாது, உங்களை காவல தான் வச்சுக்குவோம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். ஜியாங்ஷு நேரா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு போறான். உடம்புல பாய்சன் கலந்ததுக்கான அடையாளம் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, ரொம்ப சிவியரான கிரைமா இருக்கு, நாளைக்கு சாக போற, அதுவும் கவர்மெண்ட் தண்டனை கொடுத்த ஒருத்தரை இப்போ ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் சுத்தமா புரியல அப்படின்னு வந்திருக்கிற அதிகாரி பேச ஆரம்பிக்கிறான். பாடியை எங்கே விடக்கூடாது, அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட இந்த சான்சலர் கூட க்ளோஸ் ஆனால அந்த அதிகாரி தான் இவன். ஜியா
ஜியாங்ஷு பாக்குறான். எங்க நான் தான் இங்க இருக்கேன்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பாடியை தூக்கிட்டு போங்க, இப்போதைக்கு வந்துட்டு அதை எரிக்க வேண்டாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இவர் தப்பு பண்ணிருக்காருங்கிறதுக்காக இவருக்கு நல்ல பரியல் கொடுக்க கூடாது, இவரை இங்க தூக்கி தான் போட சொல்லுவாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த கொலைக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஒரு சின்ன சம்பந்தமா இருந்தா கூட சரி, அவங்கள விடக்கூடாது, பிடிக்கணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போய் விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல அந்த அதிகாரி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். மீனா வீட்டுக்கு வந்துடுறா. வேலைக்கார பொண்ணு அழுதுட்டே பக்கத்துல வரா. காஃபி கொடுத்துட்டு மீனா பாக்குறா, தானியா ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கா, இப்போ நம்ம அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம், நம்மளும் அழக்கூடாது புரியுதா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐயோ இன்னைக்கு நைட்டு கிளம்புறான், ஐயோ என்ன பாக்குறதுக்கு வேற வர சொன்னானே அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறா. மீனா வேகமா யூனாவை கூப்பிடுறா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன ஹெல்ப் அப்படின்னு யூனா கேட்டுட்டு இருக்கா. இங்க மீனா வருவான்னு யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யூவை வழி அனுப்புறதுக்காக ஜின்ரான் வந்திருக்கான். இந்த வேலையை பாரு, இப்படி கவனமாரு அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நான் தூக்கத்தை தொலைச்சிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜின்ரான் கேட்க, நான் ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிருக்கேன், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, யூ சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்ப ஆரம்பிக்க, யூனா அங்க வந்துடுறா குதிரையை ஓட்டிட்டு. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தேடி வந்திருக்கேன், ஏன் கிட்ட மினா சொல்லி அமிச்சாங்க, இங்க பாரு ஊரை சுத்திட்டு பொறுக்கி மாதிரி தெரியாத, பத்திரமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் திரும்பி வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இததான் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்பிரஷனோட சோகமா சொன்னாங்க, எனக்கு சோகமா இருக்கிறது அவ்வளவா வராதுங்கிறதால உடம்ப பாத்துக்கோங்க, பத்திரமா திரும்ப வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல, இந்த விஷயம் போதும், நான் பத்திரமா திரும்பி வந்துடுறேன், நான் பத்திரமா உங்ககிட்ட நேர்ல வந்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். ஜின்ரான் உடனே நான் அந்த பொண்ணு கூடயே போறேன் அப்படின்னு வேகமா பின்னாடி போக ஆரம்பிக்க, ஆனா அதுக்குள்ள யூனா குதிரை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல மறைஞ்சு போயிடுறா. யூ ஒரு பக்கம் கிளம்பி அவனும் அந்த டார்கெட்டை பார்த்து போயிட்டு இருக்கான். இங்க நம்ம தானியா வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவகிட்ட வந்து என்ன பேசுறது அப்படின்னு ஜியாங்ஷுக்கு தெரியல. இந்த நாட்டு ரூல்ஸ் படி எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு, சோ அவருக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாது, கரெக்டானு கேட்க, ஆமா நம்ம நினைவு பலகை கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்ஷு, ஆனா கோவிலுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், உங்க அப்பா பேர்ல பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நீ போறதுன்னா போலாம், நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல போக தேவையில்ல, என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு உங்ககிட்ட ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனா என் குடும்பம் என் அப்பா மட்டும்தான், இப்ப அவரே இல்லங்கிறதால இந்த அக்ரிமெண்ட் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை நாட்டு வச்சு அந்த அக்ரிமெண்ட்டை கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுறா நம்ம தானியா. தானியா எவ்வளவு அப்செட்டா இருக்கா அப்படின்னு ஜியாங்ஷுக்கு தெரியுது. ஆனா அவனாலே என்ன பண்றதுன்னு தெரியல. தானியா கிட்ட அவன் பேச வர, இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் உள்ள போனோம் அப்படின்னு தானியா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜியாங்ஷு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அன்னைக்கு பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிக்குது. ஜியாங்ஷு போயிட்டு அவளை சமாதானமும் படுத்த முடியாம அவன் பாட்டுக்கு தனியா குடிச்சிட்டு இருக்கான். தானியா நேரா உள்ள போயிட்டு அவங்க அப்பாவோட நினைவு பலகைய அவ ரூம்ல ரகசியமா வச்சுக்கிறா. வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், இதுல இங்க என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியல, ஆனா நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா சாப்பிடவும் முடியல, ஒரு வாய்க்கு மேல முழுங்க முடியல. தானியா அங்க நேரா கோவிலுக்கு போயிட்டு ஜியாங்ஷு பூஜை ஏற்பாடு பண்ணால அந்த கோவிலையே அப்படியே எங்க சேவகம் பண்றதுன்னு தங்கிடுறா. ஜியாங்ஷு போறான், எட்டி பாக்குறான், அவன் சோகமா இருக்கான்னு தெரியுது, மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். கரெக்டா அடுத்த நாள் மீனா வந்துட்டு தானியா எங்கன்னு கேட்க, தானியா இங்க இல்ல, ஒருவேளை வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனா அப்படின்னு யாருக்குமே தெரியல, ஜியாங்ஷுக்கும் தெரியல. ஜியாங்ஷு ஒவ்வொரு இடமா போய் தேட ஆரம்பிக்கிறான். தானியாவை காணமா, அவ நல்லாதான் இருப்பா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கான். என் மேல கோவமா வேற இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா போறாங்க. மா அப்பாவை பார்க்க போலாமா, சீக்கிரம் போலாமா அப்படின்னு இந்த பொன் குழந்தை போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஜியாங்ஷுக்கு ஒரு ஐடியா வருது. அதே மாதிரி தானியாவும் அவங்க அப்பாவோட வீடு சீல் வச்சிருக்காங்கல்ல அதுக்குள்ள போறா. அவங்க அப்பா கை நீட்டி அவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இந்த வீடு எவ்வளவு பிஸியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே யாருமே இல்லாத அந்த வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பாவோட ரூமுக்கு போறா. கரெக்டா அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன், அவன் உன்னை பாத்துக்குவான், இனிமே எனக்கு வாழ்க்கையில கவலையே இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. நேரா உள்ள போயிட்டு அவங்களோட நினைவு மண்டபத்துல அவ பாட்டுக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு வந்தது மட்டும் இல்லாம மினாவையும் கூப்பிட்டு விட்டுறான். மினா தானியா கிட்ட போயிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் எந்த பூஜை பண்ண போறேன், எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு தானியா சொல்லிடுறா. ஏன்னா எங்க அப்பா பலகை இருக்கு, இதை வைக்கிறது சட்டப்படி தப்பு, நான் மட்டும் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மீனா காதுல வாங்காம அங்கிளுக்கு நானும் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிறா. என் அப்பா எத்தனையோ வருஷமா போர் பண்ணிட்டு இருக்காருடி இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக, ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் குற்றம் தான், அதை அவர் பண்ணாரா இல்லையாங்கிறது கூட இன்னும் எனக்கு சரியா தெரியல, ஆனா அவரை போய் கொண்டு வச்சிட்டு இருக்காங்க, இதனால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. தானியா திரும்பி பாக்குறா. ஜியாங்ஷு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். நீங்க அவர் பார்த்தா கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா உங்க அப்பா சொன்ன ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு, இதுக்கும் மேல வந்து நீங்க பார்க்க கூடாது, ஏன்னா நீங்க அவர் போருக்கு கிளம்பினா கூட பார்க்க மாட்டீங்களாம், இப்ப அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிருவீங்க, அப்புறம் அவர் முகம் கடைசியா அப்படியே ஞாபகத்துல இருக்கும்னு தான் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல தானியா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. மீனா அவளுக்கு பக்கத்துல இருந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்ஷு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விடிய விடிய வேலைக்கார பொண்ணு நீங்க கிளம்பி தூங்குங்க சார், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட கொடுங்க, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பாடெல்லாம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா தானியா அதை சாப்பிட முடியாம அப்படியே நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க ஜியாங்ஷு பின்னால இருந்து சோகமா பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.